நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். குரு பார்க்க கோடி நன்மை 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வால் உலகம் பல மாற்றங்கள் சந்திக்க போது 12 ராசியும் சந்திக்கிறீங்க. ஹம்ச ராஜ யோகம். அப்போ குரு உச்சம் பெற்று அதன் பார்க்கின்ற கிரகங்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது. முதல்ல சார் கடன் தொந்தரவா, திருமணம் சம்பந்தப்பட்டதா, வேலை நிரந்தரமாக கிடைக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கா, திருமணம் என்பது எட்டாக்கனியாக இருக்கின்ற பல பேர்த்துக்கு எப்பொழுது திருமணம் என்ற இயங்கிக் கொண்டிருக்கிற பல பேர்த்துக்கு மாறுதலை உண்டு. சொத்து கிடைக்குமா சார், காப்படி நிலமாக இருந்தாலும் தன் கைப்படி நிலமாக இருந்தாலும் என்னோட சொத்தாக இருக்கணும் சார், இப்படி எண்ணி இயங்குறவங்க பல பேர். அப்போ இது அரசு வகையில் கிடைக்குமா, கவர்மெண்ட் வகையில் கிடைக்குமா, ஏதோ உதவி கிடைச்சி நான் மீண்டு வந்துடுவேனா இப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உடல்நிலையை பற்றி எண்ணி சிந்திக்காத நபர்கள் இப்போது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. யாரை கேட்டாலும், அதாவது சொத்து இருக்கோ இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதுக்கு மாற்றம் என்ன? அப்போ இன்றைக்கி உறவு திருமண தடை மட்டுமே திருமணம் செய்த பல பேர் இன்றைக்கி ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு என்னென்னா, 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்தவங்க கூட டைவர்ஸ் கிடைக்குமா இப்படின்னு. சார் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த குரு பயிற்சி வந்தோடனே தொழிலில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், திருமண உறவுகள் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது, குழந்தை பாக்கியம், இந்த மழலை செல்வங்கள், சொத்து சேர்க்கைக்குண்டான வழிவகைகள் கிடைக்கின்றன. இந்த குரு தொந்தரவு கொடுத்துட்டுருங்க சனியை பார்வை செலுத்துவதால் சனியின் ஆட்டம் வெகுவாக குறைகிறது. இந்த குரு அதிசாரமாக ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வரார். மாறி அதுக்கப்புறம் அக்டோபர் 31 அதிசாரத்தில் வரும்போது பல உலக நிகழ்வுகள் நடக்குது. தங்கத்துக்கு ஏன் சார் தடை வந்தது, அப்போ அது மாற்றம் என்ன, பொருளாதார சேர்க்கைக்கு இவ்வளோ தொந்தரவா, இது மாதிரி பல எண்ணிலடங்க கேள்வி இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் ஒரு திருப்பம் ஏற்பட போது உங்கள் ராசிக்கு நிச்சயமாக மீண்டு வர வழிவகைகள் இருக்குது. இதுக்குண்டான விஷயத்தை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, தன தானிய விருத்தியை அடைய குரு பகவான் உதவி செய்கிறார். 2ஆம் இடத்தில் என்ற குரு உங்களுக்கு வளர்ச்சி வட்டாரப்பாதை மிகுந்த யோகத்தை கொடுக்க தயாராகிவிட்டார்னு தைரியமாக சொல்லலாம். முதல்ல சார் நான் ஜெயிச்சிருவேனா அப்படின்னு பல இயக்கங்கள் இருக்கிற ராசி இது. எனக்கு மட்டும் ஏன் சார் தொந்தரவு நடந்தது, இப்போ எனக்கு மட்டும் ஏன் சார் நல்லது நடக்குதுன்னு கேட்குற சூழ்நிலைகள். சார் கேட்கலாம் நல்லா தான் இருக்குது, நடக்குமா சத்தாங்க, இப்போ அதோட அமைப்பை பார்ப்போமே. பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கின்ற அற்புத நிகழ்வு தான், நிச்சயமாக மாற்றுக்கருத்தே இல்லை. பொதுவாக மிதுனம் அப்படின்னாலே விகட யோகம் உண்டு. குயிக்கஸ்ட் அப்சர்வ், மைண்டு நினைக்கிறது டக்குன்னு திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள், மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் திரும்பி முத்தாக கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். தனக்குன்னு வரும்போது கொஞ்சம் குழப்பிக்குவாங்க, அது இவங்களோட இதுதான். ஆனால் இந்த ராசி எங்கே இருக்கோ சமாதானம் இருக்கும், வெற்றி இருக்கும், வாய்ப்பு லைஃப்பில் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ராசியில் அந்த மிதுன ராசி சொல்வேன். அனுபவிக்க பிறந்த ராசி இந்த மிதுன ராசி. சரி, இன்றைக்கி பார்ப்போம். சார் குரு உங்கள் ராசிக்கு தன தானிய யோகத்தை கொடுக்கிறார். முதல்ல வாக்குப்படிதம் உண்டு. நல்லதே சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் வரமாக மாறும். உங்கள் விஷயங்கள் ஒவ்வொன்றும் குடும்பத்தில் கட்டளைகளாக முக்கியமான நிகழ்வுக்கு இருக்கும். ஹையஸ்ட் போஸ்டிங் இருக்கிறவங்க அத்தனை வார்த்தைகள் எல்லாம் மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடத்தும். மிதுனம் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக வந்திருக்கு. அப்போ கையிருப்பு பணம் அதிகரிக்கும் காலகட்டமே இப்போ தாங்க. பொதுவாக முதல்ல அந்த பணம் ரீதியாக கையில் நிறைய பணங்கள் தங்கும், திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. அதை வைத்து முதல்ல கடனை அடைக்க வழி பிறக்குது. சார் கடனில் இருக்கிறவங்க கடன்லேருந்து மீண்டு வந்துடுவாங்க. கடன் என்ற ஒரு நோயை அடியோடு அழிக்கும் கால சூழ்நிலை. சார் இது நடந்துருமா, நாங்கள் இஎம்ஐயில் போயிட்டுருக்கேன், இந்த இஎம்ஐ இருந்தால் கூட சொல்லுவாங்க, இந்த இஎம்ஐ காலகட்டத்தில் கூட உங்களுக்கு ஈஸியாக மணி வர வாய்ப்புண்டு. அதை அடைக்கக்கூடிய வழிவகைகள் பெறுது. லம்ஸ் அமௌண்ட் வந்தால் அதில் அசலை கட்டிடுவீங்க இது. அப்போ இந்த பண வருவாய் இது மட்டும்தான் வேலை வாய்ப்பில் வருமா, எதில் வரும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. பொதுவாக பணம் வருவாய் வேலை வாய்ப்பில் வரும். 2வது பூர்வீக சொத்தில் வரும், ஒரு திடீர் அதிர்ஷ்ட யோகத்தில் வரும், தொழில் துறையில் வரும். இத்தனை வகைகள் இருக்குது. இப்போ தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். சார் வேலை கிடைக்குமா சார், முதல்ல வேலை இல்லாத வேலை கிடைக்கும், வேலையில் உயர் பதவி கிடைக்கும், அதை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் உண்டு, நிரந்தர வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகள் எல்லாமே செப்டம்பருக்குள்ளே பயன்படுத்தி கொண்டால் வெற்றி வாய்ப்புகள் உங்களது, இல்லை என்றால் தொந்தரவு. இதுக்கு முன்னாடி இந்த ராசி குடும்பத்துக்காக ஒரு சில வாய்ப்புகள் கடன் வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டுச்சு, இல்லைன்னா வேலையை விட்டுட்டாங்க. பெண்கள் குறிப்பாக வேலையை விட்ட பெண்கள் திருப்பி பிடிக்க வாய்ப்பு வந்திருக்கு. இதுதான் சூட்சமம். மறைமுக எதிரி, மறைமுக தொந்தரவு, திஷ்டி தோஷங்கள், மறைமுக தொந்தரவு செய்தவர்கள், உங்களை வளர்ச்சியை தடை செய்தவர்கள் கண்ணுக்கு முன் தட்டுப்பட்டு அவர்கள் அழியும் காலகட்டம் வந்தாச்சு. 8ஆம் இடத்தை என்னைக்கு குரு பார்த்தோ நீங்கள் சூப்பராக வந்துடுவீங்க. அப்போ இந்த நேரத்தில் ஃபிக்ஸ்டு டெபாசிட், இன்சூரன்ட்டு, டிவிடெண்ட், இது மாதிரி இன்றைக்கி நவீன காலகட்டத்தை இந்த மாதிரி வருதுங்க. அப்போ அற்புதம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதான் பல கேள்வி வந்திருக்கு.
சார் 10ல் சனி பகவான் வந்து அதை குருவன் பார்க்கும் சனி உங்களுக்கு யோகச்சனியாக மாற வாய்ப்பு உண்டு. சார் தொழில் பண்ணுறவங்க ஒரு ஆஃபர் ரேட் கொடுத்து தொழிலை டெவலப் பண்ணிக்கோங்க. வேலையாட்கள் சரியாக அமைவார்கள். அது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் காலகட்டம் வந்துவிட்டது. புது புது முயற்சிகள் உங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. இதுதான் உங்கள் வாழ்வின் வெளிச்சம், வெற்றியாக இருக்கும். சார் திருமணத்தை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, அதான கேள்வி. சார் ஒன்று தெரிஞ்சுக்கணும், குடும்பத்தில் 2ஆம் வீட்டில் குரு வந்தாச்சு. குடும்பத்தில் புது நபர் அறிமுகம். அப்போ ஒன்று திருமணமாக இருக்கும், எல்லா குழந்தை பாக்கியமாக இருக்குது, எல்லா பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. இது அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது அக்டோபருக்கு மேலே நல்ல யோகமாக இருக்குது. திருமண வரன் வரும், மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஒரு சிலருக்கு லைட்டாக கம்யூனிட்டியாக சப்கெஸ்ட்டாக மாறும், அது ஒரு சிலருக்கு மட்டும். அப்போ இந்த நேரத்தில் ரொம்ப வருஷமாக திருமணம் இல்லையா, நான் பரிகாரம் கொடுத்து பழிச்சது பல பேர். ஒரு சிலர் கோயிலில் கல்யாணம் வைக்கன்னு சொல்லிடுவேன். கோயிலில் தான் அதுதான் பண்ணணும். எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகலனாலும் திருமண யோகங்கள் உண்டு, அதை பார்க்கணும். சொத்து சுகம் சேர்க்க வேண்டிய காலகட்டம் எப்பொழுது? இந்த டைமில் இடம், வீடு, சொத்து, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். இதில் கவனமாக கையாளணும். என்னங்க குரு பயிற்சி நல்லா இருக்குங்க சார், பூர்வீகத்துக்கு க்ரீன் டீக், லோன் வாங்கி கட்டுற வீடுக்கு ஓகே, கையிருப்பு பணத்தை போடும்போது கவனம். அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தேவைப்படுகிறது. இதை விட்டுட்டு பண்ணக்கூடாது, கொஞ்சம் கவனமாக பண்ணி தான் ஆகணும். அது ரைட். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் உடல்நிலையை கேட்காத நபரே இல்லை. 20 வயசு பையன்லேருந்து 70 வயசு உள்ள ஆட்கள் வரைக்கும் கேட்கின்ற பிரச்சனை ஸ்ட்ரெஸ். சார் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத விட ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஷராக இருக்கணும். அதற்கு வழிவகை உங்கள் ஜாதகத்தில் உண்டான அமைப்புகள் என்ன, தொழில் என்ன, வேலை வாய்ப்புகள் என்ன, என்ன வழிபாடு பண்ணணும், என்ன இறை நம்பிக்கையை பிடிச்சா ஜெயிச்சிடலாம், இதெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் சொன்னேன், இந்த கடவுளை பிடிச்சிக்காங்க ஜெயிச்சிருவீங்க. அவர் இன்னும் சொல்கிறார், அது என்னன்னே தெரியல, கும்பிட்டா நல்லாயிருக்கு. காந்தாராவில் போய் அந்த கல்லை பார்த்து கும்பிட்டா எப்படி அவருக்கு அரசனுக்கே ஒரு மன திருப்தி கிடைச்ச மாதிரி கிடைச்சது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குங்க. நீங்கள் காற்று தத்துவ ராசி, சும்மா விட்டுருவோமா, ஜெயிக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. சரி, இதெல்லாம் அப்போ மாணவர்களுக்கு சரியான கல்வியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு வந்திருக்கு. கோல்டன் டைமாக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஷைன் பண்ணக்கூடிய அம்சம் வந்திருக்கு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். யோக காலம் இப்பொழுது இந்த ரொம்ப வருஷம் கழித்து கதை தட்டியிருக்கு. தவற விட்டு கூடாத ராசியில் நீங்கள் தான். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.